வருஷம் வருஷம் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து கிஃப்ட் நான் தான் குடுப்பேன். என் ஹஸ்பண்ட் இதுவரைக்கும் குடுத்ததே கிடையாது. நானும் கேட்பேன், "நீ எதுவுமே குடுக்கலாம். ஒரே ஒரு ரோஸ் ஆச்சும் வாங்கிட்டு வந்து குடுத்துருக்கியா?" அப்படின்னு. என் பின்னாடி அவ்வளோ பேர் சுத்தியிருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூட ரோஸோ, சாக்லேட்டோ இந்த மாரி வாங்கி குடுத்ததே இல்லடா அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். அப்படிலாம் சொல்றதே நீ வாங்கி குடுக்கறதுக்கு தான்டா தடிமாடு அப்படின்னு அவனுக்கு புரியல. இந்த வாட்டி என்ன ஆச்சு, நான் காலைல எல்லா சர்ப்ரைஸும் பண்ணிட்டேன். ஸ்ட்ராபெரிய வந்து ஹாட் மாரி கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கிரேப்ஸ் வச்சு, அப்புறம் நல்லா செஞ்சு குடுத்தேன். சாப்பாடு இன்னைக்கு டயட் ஃபுட் எல்லாத்தையும் செஞ்சு குடுத்தேன். இந்த வாட்டிலாம் செய்யணும்னா 2 வாட்டி செய்ய வேண்டியதா இருக்கு. இந்த புள்ளைக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணி குடுக்கணும். சரின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி குடுத்துட்டேன். திரும்ப 2வது டைம் கேட்குறான், 3வது டைம் கேட்குறான். ஏன்டா இப்படி பண்ற? ஏன்டா குடுத்தோம்? அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. சாக்லேட்டு, ரோஸ் எல்லாத்தையும் வச்சு குடுத்துட்டேன். சாக்லேட்லாம் எனக்கு தான் வரப்போகுது. இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்துக்கலாம்னே தோணும். நம்ம குடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்மகிட்டயே வரட்டும், நம்மளே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டேன். இந்த வாட்டி என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கும் வாங்கி குடுத்துட்டு, என் பிள்ளைக்கும் வாங்கி குடுத்தாங்க. பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு மாரி உள்ளுக்குள்ள வந்து அன்னைக்கு ஃபுல்லா லல்லா லலலலா அப்படின்னு மாரி தான் இருந்துச்சு.